அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ஸ் இன்னும் 2 to 3 டேஸில் நமக்கு ஆரம்பிக்க போகுது. நல்ல ஒரு பிக் ஹாலிடே வெக்கேஷன்லாம் முடிஞ்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கெலாம் போகிறாங்க. இந்த டைமில் இருக்கிற ஒரு 2 to 3 டேஸை எஃபெக்டிவாக குழந்தைங்களோட ஐட்டம்ஸை டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். இந்த லீவை நீங்கள் எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ குழந்தைங்கள எந்தெந்த வேலைகளுக்கு பழக்கப்படுத்துனீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னாலும் தப்பு இல்லை. நம்ம எப்போனாலும் நம்ம பழக்கப்படுத்தலாம். முடிந்த அளவுக்கு குழந்தைங்கள ஸ்க்ரீன்லேருந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான ஸ்கில்ஸில் நம்ம பழக்கப்படுத்தணும். அட் த சேம் டைம் வீட்டை நம்ம டீக்ளட்டர் பண்ணணும். அதுக்கு எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். எதுக்காக டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். நான் பிளான் பண்ணும்போது நான் சின்ன சின்ன போர்ஷனாக நான் செக்ரிகேட் பண்ணிக்கிட்டேன். Day 1 டாய்ஸு, Day 2 க்ரூமிங் ட்ரெஸ், அதுக்கப்புறம் Day 3 ஸ்டேஷ்னரி ஐட்டம், ஷூஸ் அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணிட்டேன். நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற பொருளை பேஸ் பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சின்ன போர்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்களால் ப்ராப்பராக ஒரு ஐட்டமை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரே நாள் நீங்கள் எல்லாமே பண்ணிங்கன்னா இது ஒரு பெரிய டாண்டிங் டாஸ்க் ஆயிரும். நம்மளால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. நீங்கள் ஹோம் மேக்கராக இருக்கலாம், ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் ஸ்மால் போர்ஷனாக நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன். எப்பயுமே கோல் செட் பண்ணும்போது நம்ம என்ன செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸோட ஐட்டமை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க நிறைய பேர். அதை குறைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ வாண்ட் டு க்ரியேட் மோர் ஸ்பேஸ். நிறைய ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும். பொருட்கள் குறைக்கிறதன் மூலமாக எனக்கு இடமே பத்தலை, வீட்டில் எப்போயுமே ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ இடத்த க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கோலாக செட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸி ஆக்சஸ் டு ஐட்டம். எந்த ஒரு பொருளையும் தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுங்க தேடும்போது நம்ம தான் எல்லாமே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அது நமக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். ஸோ ஈஸியாக பொருளை ஆக்சஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கோலை செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே குழந்தைங்களோட ஐட்டமை டீக்ளட்டர் பண்ணும்போது அவங்கள கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நம்ம இதை எப்படி பண்ண போகிறோம், எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்படி சொல்லும்போது தான் ஒரு லைஃப் லாங்காக இதை சஸ்டெயினபிளாக கொண்டு போக முடியும். ஏன்னா நம்ம மட்டுமே டீக்ளட்டர் பண்ணி வீட்டில் இருக்கவங்க யாருமே பண்ணலன்னா அது ஒரு பெரிய கஷ்டம். பாருங்களேன், ஒரே ஒரு டூரில் இருக்குது, எங்கள் வீட்டில் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. நானும் என்னோடய குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ பொருட்கள் தேவையில்லை அப்படிங்கிறத ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமையும் சார்ட் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். கேட்டகரைஸ் பண்ண ஆரம்பித்தோம். தனியாக டாய்ஸு தனியாக எடுத்து வச்சோம், க்ளோத்ஸு தனியாக, ஸ்கூல் சப்ளைஸ் தனியாக, ஸ்டேஷ்னரிஸ் தனியாக, கேம்ஸ் எல்லாம் தனியாக, இந்த மாதிரிலாம் நாங்கள் செக்ரிகேட் பண்ணோம். அப்படி ஒவ்வொன்றையும் நான் செக்ரிகேட் பண்ணும்போது அசஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதோட கண்டிஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, அதை யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணி நம்ம செக்ரிகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம டீக்ளட்டர் பண்ணி வேணும் அப்படிங்கிற ஐட்டமை நான் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆர்கனைசேஷன் வரும்போது நான் எந்த ஆர்கனைசரும் யூஸ் பண்ணவே இல்லை, எதுவுமே செலவே பண்ணலை. முக்கியமாக இந்த பேகு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பேகு. இந்த பேக்கில் அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சேன். குழந்தைங்க விளையாடும்போது அப்படியே இந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் அவங்க விளையாண்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு வர மாதிரி வச்சேன். அப்புறம் ஸ்கூல் சப்ளைஸ், ஸ்டேஷ்னரிஸ்க்கெலாம் என்கிட்ட இருக்கிற கண்டெய்னரையே நம்ம டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பொருட்களை ரீயூஸ் பண்ணியிருக்கேன். நான் எதுவுமே ஆர்கனைசரே வாங்காமல் இருக்கிறது எப்போயுமே நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நாட்கள் மாற மாற அவங்களோட இன்ட்ரெஸ்ட் மாறும். ஸோ அந்த ஆர்கனைசர் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் போகும், அதை டீக்ளட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் ஏதாவது ரீயூசபிள் ஐட்டமு ரீசைக்கிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நீங்கள் யூஸ் பண்ணாத கண்டெய்னர் இருந்துச்சுன்னா முடிந்த அளவுக்கு அதை வச்சே நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னரில் பண்ணும்போது குழந்தைங்க ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போயுமே டீக்ளட்டர் பண்ணும்போதும் ஆர்கனைஸ் பண்ணும்போதும் குழந்தைங்க பெருசாக வளர்ந்தாலும் இதை யூஸ் பண்ணுவாங்களா, இதோட கண்டிஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். டெம்பரவரி சொல்யூஷனுக்காக நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து வச்சோன்னா அகெயின் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் கிளட்டர். அதனால் தேவைப்படுகிற ஐட்டமை ஸ்டோர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், பேப்பர் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு ஃபைலில் தான் நான் செக்ரிகேட் பண்ணேன். அதே மாதிரி நான் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த ஐட்டமெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இங்கே தான் அவங்க பொருளை வச்சுருக்கேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி ப்ளே ஏரியா, இது ஒரு சின்ன பால்கனி, சிட் அவுட் ஏரியா எங்களுக்கு.
இந்த ஏரியாவில் தான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் கேம்ஸ் எல்லாம் என் குழந்தை பண்ணுவாங்க. ஸ்டேஷ்னரிஸோ இல்லை இந்த கிராஃப்ட் ஒர்க்கும் பண்ணுறதோ இங்கே தான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கங்கே நான் செக்ரிகேட் பண்ணி கொடுத்தேன். மெமரி பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேக்கில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, குழந்தைங்க வந்து ரெகுலராக யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சேன். ஒரு 1 மந்த் அது ஒரு டெஸ்டிங் டைம் மாதிரி வச்சு அது குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்களா, அந்த பொருட்களை தேடுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு, உண்மையிலே அவங்க தேடலை, யூஸே பண்ணலை, அதை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அதை நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, நிறைய பொருட்களை வந்து குழந்தைங்க வந்து பார்வைக்காக வந்து அதை எல்லாத்தையும் சேர்த்து வைப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐட்டமை நம்ம டீக்ளட்டர் பண்ணாலும் அதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணணும். நல்ல கண்டிஷனில் உள்ள ட்ரெஸ்ஸை வந்து நம்ம யாராவது வந்து ஏழைங்களுக்கோ இல்லை இல்லாதவங்களுக்கோ அதை கொடுத்து உதவுனா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பொருட்களோ டாய்ஸோ அதெல்லாம் வந்து நிறைய டாக்ஸிக் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு, அதை வந்து நம்ம வெளியே டிஸ்போஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முடிஞ்சால் ரீசைக்கிள் பண்ணுற இடத்துல கொடுங்க. ப்ராப்பராக வேஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணுற பெரிய ஒரு உதவி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பூமி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய நம்மளை சுற்றி நிறைய உயிரினங்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம வேஸ்ட்டை வந்து டிஸ்போஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் அதை வந்து பழக்கப்படுத்துங்க. வேஸ்ட்டு தூக்கி போடும்போது சுற்றி இருக்கிற உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரியேட்டட் டெய்லி ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா, டெய்லி டீக்ளட்டரிங். ஏதாவது ஒரு கிளட்டராக இருந்துச்சுன்னா, ஒரு பொருளை யூஸ் பண்ணுறாங்க, அதை அப்படியே போட்டு போகாமல் அந்தந்த இடத்துல வைக்கணும், இமீடியட்டாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை வீட்டில் நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். அது எந்த குழந்தையாக இருந்தாலும், சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தைங்களுக்கு வரைக்கும் அதை பழக்கப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நம்ம பழக்கப்படுத்தணுன்னா நம்மளுடைய வேலைப்பளு கண்டிப்பாக குறையும். எல்லா வேலைகளையும் குழந்தைங்கள பழக்கப்படுத்துங்க. அண்ட் வந்து டீக்ளட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ். இது வந்து ஒரு மேரத்தான். நீங்கள் வந்து கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம அந்த குழந்தைங்களுக்கும் பழக்கப்படுத்தணும். ஒவ்வொரு சின்ன சின்ன டாஸ்க்கும் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனே பொருட்களை எடுத்து வைக்கிறது, டிஃபன் பாக்ஸை ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணால் சிங்கில் போடுறது, வாட்டர் பாட்டிலை வந்து கிளியர் பண்ணி வைக்கிறது, சாக்ஸு இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து லாண்ட்ரியில் போடுறது, அழுக்கு துணிகளை போடுறது, இது எல்லாமே வந்து ரெஸ்பான்சிபிளாக குழந்தைங்கள பண்ண வைங்க. இது நம்மளே பண்ணோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்மளால் அந்த குழந்தைங்கள பழக்கப்படுத்தவே முடியாது. எல்லா வேலையும் நம்மளே தான் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் இட்ஸ் அ வெரி வெரி மஸ்ட் டூ ஆக்டிவிட்டி. நம்மளெல்லாம் அப்படி தான் நம்ம பேரண்ட்ஸ் வளர்த்தாங்க. நம்மளும் நம்ம குழந்தைங்களை இந்த மாதிரி பழக்கப்படுத்தணுன்னா ஃப்யூச்சர் வந்து அவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஷாப்பிங்கை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணணும். அதற்கு நம்ம பண்ணுறது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஷாப்பிங் போகும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம ரெகுலராக ஷாப்பிங் பண்ணும்போது தேவையில்லாத பொருட்களெல்லாம் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ண முடியாது. முடிந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய லைஃப் ஸ்கில்ஸு, நிறைய அவுட்டோர் கேம்ஸு, ஆக்டிவிட்டி இதிலெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஷாப்பிங்கு தேவையில்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் தான் அவங்கள திருப்திப்படுத்தணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டியில் பண்ணும்போது அவங்களும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹெல்த்துக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பீரியாடிக்கலாக நான் நிறைய ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு வீடு வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறனோ அதே மாதிரி என்னோடய குழந்தைங்களும் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு சில ரிமைண்டர்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு எப்படியுமே வைப்பேன். இதை அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ ரெகுலராக பார்க்குற இடத்துல நான் இந்த ரிமைண்டர்ஸை வச்சுருவேன். அதுக்கு ஒரு சின்ன டிஐஒய் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி நான் ரெடி பண்ணி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுற இடத்துல அதை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுவேன். அப்போ தான் அவங்க எப்பப்போ அதை பார்க்கும்போதோ ஓகே மேக்கிங் த பெட் பண்ணணும், வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், பொருள் அங்கங்கே போடக்கூடாது, வீடை சுத்தமாக வைக்கணும், க்ளீன் பண்ணணும், பிளான்ஸை பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிலாம் அவங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குறதுனால நான் வீட்டுக்கு வந்தாலும் எப்போவும் க்ளீனாக இருக்கும். அப்படி க்ளீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணுங்கள். அது வந்து இன்னும் அவங்கள வந்து குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸு, அது குழந்தைங்களுக்கும் வந்து பொருந்தும். அதை அந்த சின்ன வயசுலேருந்தே பழக்கப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப் லாங்காக டீக்ளட்டரிங்கிறது ஒரு டீம் ஒர்க்காக நம்ம வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எப்போயும் நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்க பொருளாக இருக்கட்டும், ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் கிரியேட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளசன்ட்
அட்மாஸ்ஃபியர் அட் ஹோம். நீங்கள் வந்து மோர் தென் திங்ஸு யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப், எக்ஸ்பீரியன்ஸ் வித் பீப்புள். குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் டிக்ளட்டட் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தி எண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.